ಆಗಿದೆ. இதுல ஒரு சத்தியத்தை நம்ம விளங்கிக்கிறோம். ಇದರಿಂದ ಸತ್ಯವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. குதிரையின் மேல ஏறுகிறவன் என்று சொல்கிறவன் என்னுடைய மாம்ச பலத்துல, எனக்கு இருக்கிற முயற்சியில, எனக்கு இருக்கிற அனுபவத்துல, எனக்கு இருக்கிற திறமையில, எனக்கு இருக்கிற ஞானத்துல, இதெல்லாம் மாம்சத்தை சார்ந்து கொள்றவங்க. மாம்சத்தை சார்ந்து கொண்டு இந்த குதிரையின் மேல ஒருத்தர் ஏறி போனா, அதாவது மாம்சமாகிய குதிரையின் மேல ஒருத்தர் ஏறி போனால், ಮಾಂಸವಾದ ಕುದುರೆ ಮೇಲೆ ಹತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುವುದಾದರೆ அவன் பாம்பு கடிச்சிடும். ಅವನನ್ನು ಹಾವು ಕಚ್ಚುತ್ತದೆ. அவனை கடிக்கிறதுக்காக வழியில ஒரு பாம்பு கிடந்து பட்டு கிடக்கு. ಅವನನ್ನು ಕಚ್ಚುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅದರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹಾವು ಮಲಗಿದೆ. குதிரை என்ன? ಕುದುರೆ ಅಂದ್ರೆ ಏನು? குதிரை என்பது மாம்சத்தை வெளிப்படுத்துகிறது. ಕುದುರೆ ಅಂದ್ರೆ ಮಾಂಸವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. மாம்ச யோசனை, ಮಾಂಸವಾದ ಚಿಂತನೆ, மாம்ச எண்ணங்கள், ಮಾಂಸದ ಯೋಚನೆಗಳು, மாம்ச ஞானம், ಮಾಂಸವಾದ ಜ್ಞಾನಗಳು, சரீர பிரகாரமாக எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், ಶರೀರ ಪ್ರಕಾರವಾದ ನಡೆಯುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯ, ಅನುಭವಗಳು, இதெல்லாம் வச்சு இந்த வனாந்தரத்துல குதிரை மேல ஏறி போக கூடாது. ಇದೆಲ್ಲವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಕುದುರೆ ಮೇಲೆ ಹತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಬಾರದು. ஒரு பாம்பு நம்மள கொத்துறதுக்காக படுத்து கிடக்குது. ಒಂದು ಹಾವು ನಮ್ಮ